أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இக்கா இஸ்லாமிய சங்கத்தினால் புனித ரமலான் மாதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகின்ற ஈமானை மீண்டும் உயிர்ப்பிப்போம் என்கின்ற பாடநெறியினுடைய இறுதி அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்ததையிட்டு மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பை பொறுத்த மட்டிலே பெருநாளும் மகிழ்ச்சியும் என்கின்ற தலைப்பிலே இன்றைய அமர்வு நடைபெற இருக்கிறது. இந்த பாடலினுடைய இறுதி அமர்வாகவும் இந்த அமர்வு நடைபெற இருக்கிறது. வழமை போன்று இன்றும் இந்த பாடநெறியினுடைய இந்த பாடத்தை நடாத்தி தருவதற்காக வேண்டி இஸ்லாமிய சங்கத்தினுடைய வளவாளர் மதிப்புக்குரிய உஸ்தாஸ் ஷேக் அக்ரம் அப்துல் சமத் நதீமி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்தும் பாடத்தை நடாத்தி தருவதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை மதிப்புக்குரிய உஸ்தாத் அவர்களுக்கு வழங்குகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதில் முர்ஸலீன் வ இமாமில் முத்தகீன் முஹம்மது பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் நாங்கள் பெருநாள் தினத்தில் நாங்கள் அடைய போகின்ற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இது தொடர்பாக சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்றதுக்கு இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக பெருநாள் என்று சொல்கிற நேரத்தில் இஸ்லாமிய பரிபாஷைக்குள்ளால பெருநாள் என்று சொல்கிற நேரத்தில் அதில் 2 முக்கியமான கருத்துக்கள் தொனிக்கிறத நாங்கள் பார்க்கலும். முதலாவது விஷயம் பெருநாள் என்று சொல்றது இஸ்லாத்தினுடைய பார்வையில அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். ஏனென்றால் அந்த குறித்த விஷயம் அது அல்லாஹு தாலா தான் எங்களுக்கு அதனை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான் என்று சொல்றது. ஏனென்றால் அது மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அங்க மதீனா மக்கள் 2 நாட்களை அவங்களோட பெருநாட்களாக கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகது அபுதலகுமுல்லாஹு பிஹிமா கைரம் மின்ஹுமா, நீங்க கொண்டாடுகின்ற இந்த 2 நாட்களுக்கு பகரமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு வேறு 2 நாட்களை, அதை விடவும் சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான். அவை யௌமுன் நஹர் வ யௌமுல் ஃபித்ர் என்று சொன்னார். அது நோன்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளும். அப்ப இது அல்லாஹு தாலாவே எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற ஒரு பெருநாள் என்ற வகையில இதை நாங்க ஒரு இபாதத் என்று தான் சொல்லுவோம். இந்த இபாதத்திலையும் குறிப்பாக இமாம்கள் இதை எப்படி விளங்கப்படுத்துவார்கள் என்றா, இத மின் ஷஆஇரில் இஸ்லாம், இந்த ஷஆஇர் அல்லது ஷஈரா என்று சொல்றது, இதை இப்ப ஹஜ்ஜையும் இமாம்கள் இப்ப குரான்லையும் ஹஜ் ஷஆஇருல்லா என்று குரான் குறிப்பிடுகின்றது. அது மாதிரி இப்ப உதுஹியா என்று சொல்கின்ற அந்த அமலையும் ஷஆஇருல்லா என்று குறிப்பிடுகிறது. அது போன்ற ஒரு இபாதத்தாக, ஒரு அமலாகத்தான் இந்த பெருநாளும் காணப்படுகின்றது. அப்ப அத இமாம்கள் அதுவும் ஒரு ஷஈரா, ஒரு மின் ஷஆஇருல்லா என்று சொன்னார்கள். அந்த ஷஈரா என்று சொல்றதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அது பகிரங்கமாக எல்லோரும் பார்க்கின்ற வகையில், எல்லாருக்கும் தெரிகின்ற வகையில நடைபெறக்கூடிய ஒரு வணக்கம் என்று சொல்வதற்குத்தான் இந்த ஷஈரா என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ஹஜ் என்று சொல்கின்ற நேரத்தில் உண்மையிலே ஹஜ் என்ற கடமையை இந்த காலப்பகுதியில முஸ்லீம்கள் செய்கிறார்கள் என்று சொல்றத முழு உலகமுமே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
அதே போன்ற உதுஹியாண்ட கடமை அவர்கள் செய்கிறார்கள் என்றது அது ஒளிச்சி மறைச்சு ரகசியமாக செய்கின்ற நடைபெறுகின்ற ஒரு அமல் அல்ல. எல்லோரும் பார்க்கின்ற வகையில் எல்லோரும் இணைந்து சம்பந்தப்பட்டு நடக்கின்ற ஒன்றாகத்தான் அது காணப்படுகின்றது. இப்ப நோன்பு அந்த வகையான ஒரு அமல். அது போலதான் இந்த பெருநாள் என்று சொல்கின்ற இந்த அமலும் அது முஸ்லிம்களும் எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற ஒரு அமல். அதே போல முழு உலகமும் பார்க்கின்ற வகையில் நடைபெறுகின்ற ஒரு அமல். அதனால தான் அதை ஷஈரா என்று சொல்ற அந்த சொற்கொண்டு இமாம்கள் அழைத்தார்கள். இப்ப இது ஒரு வணக்கம் என்று சொல்கின்ற நேரத்திலையும் கூட அதுக்குள்ளால உள்ளடங்கி இருக்கின்ற ஆக முக்கியமான இன்னொரு கருத்து இருக்கிறது. அதுதான் பெருநாள் என்று சொல்கின்ற நேரத்துல அது தொனிக்கின்ற இரண்டாவது கருத்து. என்ன அது என்றால், பெருநாள் என்று சொல்றதற்குள்ளால் இருக்கின்ற ஆக முக்கியமான உணர்வு எது? சந்தோஷம், மகிழ்ச்சி என்று சொல்கின்ற அந்த உணர்வு. அப்ப பெருநாளை பல இமாம்கள் சொல்லுவார்கள் என்னண்டா, பெருநாள் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தரப்படுவதற்கான நோக்கமே என்ன என்றால், எங்கட உள்ளத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் என்று சொல்றது. அப்ப முழு முஸ்லிம் உம்மத்தும் ஒரு ஒரு கொண்டாட்டமாக செய்வதற்குரிய ஒன்று, சந்தோஷமாக கழிப்பதற்கான ஒரு பொழுது என்று சொல்வதுதான் பெருநாள் என்று சொல்றது. அப்ப இந்த ரெண்டு கருத்துக்களையும் வைத்து இமாம்கள் சொன்ன ஒரு அழகான ஒரு அந்த ரெண்டையும் இணைச்சி சொன்ன ஒரு 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 இணக்கப்பாடு கொண்டு இருக்கிறது. அவங்க சொன்னார்கள் என்னண்டா, பொதுவாக இபாதத் என்று சொல்லி நாங்க சொல்கின்ற நேரத்துல பெருநாள் தினத்தினுடைய இபாதத் என்று சொல்வது எது என்றால் கொண்டாட்டம் என்று சொல்வதுதான், அல்லது சந்தோஷமாக அந்த பொழுதை கழித்தல் என்று சொல்வதுதான் பெருநாள் தினத்தினுடைய வணக்கம், பெருநாள் தினத்தினுடைய இபாதத் என்று சொல்றது. இப்ப அது ஒரு இபாதத். ஆனா அந்த இபாதத்தினுடைய வடிவம் வித்தியாசம். இப்ப நாங்க ரமலான்ல அங்கேயும் நாங்க செய்யறது இபாதத் தான். ஆனா இந்த இபாதத்தினுடைய வடிவம் அங்க வித்தியாசம். அங்க நாங்க பசியோடு இருக்கிறோம், அங்க நாங்க தூக்கத்தை குறைக்கிறோம், அங்க நாங்க எங்கட ஆசைகளை குறைக்கிறோம், நாங்க பேசுறத குறைக்கிறோம், சிரிக்கிறத குறைக்கிறோம், எல்லா விஷயங்களையும் குறைக்கிறோம். எங்கட உடம்ப வருத்தி கொண்டு நாங்க அங்க அல்லாவுக்காக இபாதத்துல ஈடுபட்டுக்கின்றோம். இப்ப தொழுகை என்று சொல்லி நாங்க போனா அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்துல மாத்திரம் அது நடைபெறுகின்றது. அங்க எங்களுக்கு அந்த யாரோடையும் பேசுறதற்கேலா முழுக்க ஒரு தியானம் வடிவம் ஒன்றுல அந்த இபாதத் நடைபெறுகின்றது. அப்ப தொழுகையினுடைய இபாதத் என்ற வடிவம் அது ஒரு வகையானது, நோன்பினுடைய இபாதத் என்ற வடிவம் அது இன்னொரு வகையானது. நாங்க ஜகாத்துக்கு போனா அந்த இபாதத் என்ற வடிவம் அது இன்னொரு வகையானது. பெருநாளும் ஒரு இபாதத் தான். ஆனா அந்த இபாதத் வடிவம் அது எப்படி? அது நாங்க சந்தோஷமாக சிரித்து பேசி உண்டு கழித்து சந்தோஷமாக இருக்கின்ற அந்த அந்த பொழுதுகளை கழிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் அதுல வணக்கம் என்று சொல்றது. அதைத்தான் இமாம்கள் இந்த பெருநாள் என்று சொல்கின்ற நேரத்துல விளங்கப்படுத்தின முக்கியமான ஒரு உண்மை. இந்த கருத்தை சொல்கின்ற நிறைய ஹதீஸுகளும் சம்பவங்களும் இருக்கின்றன. இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் சஹீல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். லிஸ்ஸாஇமி ஃபர்ஹதான், ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, முதலாவது சந்தோஷம் அவன் நோன்பு திறக்கின்ற நேரத்துல அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம். இரண்டாவது ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பிஹி, இரண்டாவது சந்தோஷம் அவன் அல்லாஹு தாலாவை சந்திக்கின்ற நேரத்துல இந்த நோன்பின் காரணமாக அவனுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை கண்டு அவன் அடைந்து கொள்கின்ற சந்தோஷம் என்று சொல்றது. இப்ப இதுல நோன்பு திறக்கின்ற நேரத்துல உள்ள சந்தோஷம் என்று சொன்னதானே, அதாவது ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி என்று சொல்றது, அது ஒவ்வொரு நாளும் அவன் நோன்பு திறக்கின்ற நேரத்துல அவனுக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் என்ற கருத்தும் அதற்கு வழங்கப்பட்டு இருக்கிறது.
அதே மாதிரி அந்த வசனத்துக்கு ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ருஹி என்று சொல்ற அந்த வசனத்துக்கு இன்னொரு விளக்கமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், ரமலானினுடைய நிறைவின் போது அவன் அடைகின்ற சந்தோஷம் என்று சொல்லி. இப்ப ரமலானினுடைய நிறைவு என்று சொல்றது என்ன? பெருநாள் தான். அப்ப அதனாலதான் அது ஈதுல் ஃபித்ர் என்று சொன்னது, நோன்பை விடுகின்ற பெருநாள் என்று சொல்லி. அப்ப ரமலான் முடிகின்ற நேரத்துல வரக்கூடிய சந்தோஷம் என்று சொல்றது பெருநாளை குறிக்கும் என்று சொல்லியும் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வகையில பெருநாள் என்று சொல்றது நாங்க சந்தோஷப்படுவதற்கான ஒரு விஷயம். அதுவும் அப்ப அல்லாஹு தாலா எங்களுக்கு அவன் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற ஒரு சந்தோஷம் அது. அப்ப அந்த சந்தோஷம் நாங்க ரமலான முழுமையாக பூர்த்தி செய்கின்ற நேரத்துல எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம். அப்ப பெருநாள் என்று சொல்றதே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்று சொல்வதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ்லேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார், கதிம்து அலைக்கும் வலக்கும் யௌமானி தல்அபூன ஃபீஹிமா. நான் உங்களை மதீனாவுக்கு வந்த நேரத்துல உங்களிடத்துல 2 நாட்கள்ல நீங்க தல்அபூன ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்துல 2 நாட்கள்ல நீங்க தல்அபூன் என்று சொல்ல ரசூலை பயன்படுத்தினார். நேரடியான கருத்து தல்அபூன் என்று சொன்னா விளையாடுறது. நாங்க அதாவது கூடி கழித்து என்டர்டெயின் பண்றது, அதுக்கு தான் தல்அபூன் என்று சொல்றேன். அப்ப அப்படி ஒரு 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 என்டர்டெய்னிங் ஆன ஒரு விஷயம், ஒரு நாங்க களிப்படைகின்ற ஒரு விஷயம். அப்படி உங்களை நீங்க என்டர்டெயின் பண்ணி கொள்றதற்கும் நீங்க களிப்படைவதற்கும் அன்று ஜாலியா காலத்துல உங்களுக்கு 2 நாட்களை நீங்க வச்சிருந்திருக்கிறீங்க. இப்ப அல்லாஹு தாலா அந்த 2 நாட்களுக்கும் பதிலாக அதை விட சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு அல்லாஹு தாலா தருகின்றான் என்று சொல்லி, அது ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அத்ஹாவும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அப்ப அந்த ஹதீஸ்ல வலியுறுத்தின விஷயமும் அது இந்த பெருநாள் என்று சொல்றதனுடைய அந்த முக்கியமான வடிவமே என்ன? தல்அபூன், நாங்க என்டர்டெயின் பண்றதற்கான ஒரு விஷயம், ஒரு 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 காலம், ஒரு நாள் அல்லது ஒரு பொழுது என்று சொல்றது. அப்ப நாங்க களிப்புற்று வாழுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்வதைத்தான் அந்த ஹதீஸும் எங்களுக்கு உணர்த்துகிறது. அதாவது பலர் அந்த தல்அபூன் என்று சொல்ற அந்த சொல்ல விளங்கப்படுத்துற நேரத்துல அவங்க சொன்னார்கள் தஹ்தஃபிலூன், நீங்க கொண்டாடுதல் என்று சொல்றது. அப்போ ஒரு 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 கொண்டாட்டமான ஒரு விஷயத்த அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். அப்ப அது நாங்க அந்த சந்தோஷத்தை அனுபவித்தல் என்று சொல்றதுதான் அந்த இடத்துல எங்களுக்கான இபாதத்தாக இருக்கின்றது என்று சொல்றதைத்தான் நாங்க இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். இந்த கருத்தை உண்மையிலே இன்னொரு குரான் வசனத்திலிருந்தும் நாங்க இந்த கருத்தை விளங்கிலும், சூரத்து யூனுஸ்ல 58வது வசனத்துல இப்படி வருகிறது, குல் பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். இந்த வசனம் சொல்கிறதுடா, நபியை நீங்க சொல்லுங்க, அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்குகின்ற அந்த ஃபதுல் சிறப்பின் காரணமாகவும் அவனுடைய அருளின் காரணமாகவும் அந்த அந்த விஷயத்தின் காரணமாகத்தான் இவை உங்களுக்கு கிடைக்கின்றன. வபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இந்த அல்லாஹ்வினுடைய அருள் சிறப்பு இதை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்கள், இதை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்கள். ஹுவ கைருன், அதுதான் சிறந்தது. மிம்மா யஜ்மஊன், அவங்க சேர்த்து கொள்கின்ற விஷயங்கள், அவங்களே தேடிக்கொள்கின்ற விஷயங்கள், அதை விடவும் இதுதான் சந்தோஷமானது, இதுதான் சிறப்பானது என்று சொல்லி அந்த குரான் வசனம் வருகிறது. அப்ப இதை அந்த மேல சொன்ன அந்த சம்பவத்தோடு பலரும் ஒப்பிட்டு அதனோட தொடர்பு படுத்தி விளங்கப்படுத்துவார்கள். அதாவது அந்த மதீனா மக்கள் 2 நாட்களை கொண்டாடி கொண்டு தான் இருந்தார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாருன்னா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் காரணமாக அவன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமாக இந்த 2 பெருநாளையும் அவன் உங்களுக்கு தாரான்.
வபிதாலிக்க ஃபல்யஃப்ரஹு, இதை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க என்று சொல்றேன். அதை நீங்க சந்தோஷமா கொண்டாடினதான். ஆனா இது அல்லாஹ் உங்களுக்கு அவன் அருளின் காரணமாக தார ஒரு விஷயம். இதை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. இது வஹைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்க சேர்த்து கொண்ட விஷயங்கள், நீங்க தேடிக்கொண்ட விஷயங்கள் இருக்கின்றனவே, அதை விடவும் இது சிறப்பானது என்று சொல்லுவார். அப்ப பாருங்க என்னடா, அப்ப நாங்க இந்த பெருநாள் என்று சொல்றது, அதுல சந்தோஷப்படுதல் என்று சொல்றது அல்லாவே எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற ஒரு விஷயம். அது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு அது. அப்ப அந்த வகையில பெருநாள் தினத்துல நாங்க சந்தோஷமாக இருத்தல் என்று சொல்றது தான் எங்களுக்குரிய வணக்கம், எங்களுக்குரிய இபாதத். அது நாங்க இதுல விளங்கிக் கொள்ள வேண்டிய முதலாவது கருத்து. இரண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்த சந்தோஷத்தை இப்ப நாங்க பெருநாள் தினம் சம்பந்தப்பட்டு பெருநாள் தினத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், என்ன சுண்ணாக்கள் என்று சொல்கின்ற விஷயங்கள் ஹதீஸ்கள் நிறைய விளங்கப்பட்டிருக்கிறது. அதுல குளிக்கோணும் என்று சொல்லி இருக்கிற, தொழுகை நிலைநாட்டணும் என்று சொல்லிக்கிற, வாழ்த்து சொல்லணும் என்று சொல்லிக்கிற, சாப்பிடுறது, உடுக்கிறது, இது சம்பந்தமாக எல்லாம் நிறைய பேசியிருக்கிறது தானே. இந்த ஒவ்வொரு செயற்பாட்டையும் நாங்க எடுத்து பார்த்தா, அந்த ஒவ்வொரு செயற்பாடும் சந்தோஷங்களின் வெளிப்பாடுகளாக அமைய வேண்டும் என்று சொல்றதைத்தான் உண்மையிலே எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்தி இருக்கின்றது. இப்ப சஹீல் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல வருகிறது, இந்த ஐயாமு தஷ்ரீக் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயாமு தஷ்ரீக் ஐயாமு அக்லின் வ ஷுர்ப். இப்ப அந்த ஐயாமு தஷ்ரீக், அந்த நாட்கள் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் உரிய நாட்கள். அப்ப அது ஹஜ் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள். அப்ப இந்த பெருநாள் என்று சொல்றது நாங்க சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உரிய நாள். அப்ப அதனாலதான் இமாம்கள் சொல்றேன்னா, பெருநாள் தினத்துல நோன்பு நோற்றல் ஹராமானது என்று சொல்லி. அப்ப நாங்க என்ற அந்த நாள்ல இபாதத் என்று சொல்றது பசியோடு இருத்தல் அல்ல. பெருநாள் தினத்துல இபாதத் என்று சொல்றது நல்ல வயிறார, நல்ல சுவைப்பட நீங்க சாப்பிடுதல் என்று சொல்றது தான், அதுதான் இபாதத். எனவே உங்களால எப்படி அழகாக சமைச்சு சாப்பிட முடியுமோ அவ்வளவு அழகாக சாப்பிடுங்க. ஐயாமு அக்லின் வஷுருப், நீங்க எவ்வளவு சாப்பிடலாம், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. எவ்வளவு அழகாக சாப்பிடலுமோ அவ்வளவு அழகா சாப்பிடுங்க. அப்ப அந்த விஷயத்தை தான் நீங்க வலியுறுத்தினதை நாங்க பார்க்கலாம். அது மாதிரி இப்ப ஆடை சம்பந்தமாக பெருநாள் தினத்துல நாங்க ஆடை அணிதல் என்று சொல்றதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புதிய ஆடை தான் அணிந்து இருக்கிறார். இப்ப புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான ஒரு ஆடைய அவர் சந்தையில பார்த்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றார், இப்தா ஹாதா, ரசூலுல்லாஹ் இதை நீங்க வாங்குங்க, தஜம்மல் பிஹா லில் ஈதி வல் வஃபூத் என்று சொல்றார். இதை வாங்கி இதை நீங்க இதை நீங்க உடுத்த அழகாக இருக்கும், இதை நீங்க உடுங்க. எந்த சந்தர்ப்பத்துல? பெருநாள் தினத்திலையும் உங்களை சந்திக்கிறதற்கு தூதுவர்கள் வருவார்களே, அவர்களை நீங்க சந்திக்க போற நேரத்திலையும் இந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொல்றார். அப்ப பாருங்க என்னடா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினம் என்று சொல்றது புதிய ஆடைகள் அணிவதற்கான ஒரு ஒரு காலமாகத்தான் அவரு அதை பார்த்துக்கிறார். ரசூலுல்லாஹ்வோட முன்மாதிரி அப்படித்தான் இருந்திருக்கிறது. அப்ப பாருங்க என்னென்றால், அப்ப சாப்பிடுதல் என்று சொல்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இல்லையா? சந்தோஷமான விஷயம்தான். நல்ல சுவையான உணவுகள் எடுத்து நாங்க தேர்வு செஞ்சு நல்ல சாப்பிடுதல் என்று சொல்றது. அதே மாதிரி புதிய ஆடைகளை அணிதல் என்று சொல்றது சந்தோஷத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடு. அது மாதிரி இப்ப நாங்க சாதாரணமா இப்ப பாருங்க, எங்கட நாட்டுகள்ல நாங்க பெருநாள் என்று சொன்னா மேக்சிமம் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வோம்? நல்லா சாப்பிடுவோம், புதிய உடுப்புகள் உடுப்போம், அடுத்து உறவுகளை நாங்க விசிட் பண்ண போவோம், உறவுகள் நண்பர்களை நாங்க விசிட் பண்ண போவோம். அது மாதிரி அடுத்து தாண்டி ஊர்களில் பொதுவாக என்டர்டெயின்மெண்ட்டுகள் செய்வார்கள், விளையாட்டு போட்டிகள் நடத்துவார்கள், அப்படி என்டர்டெயின்மெண்ட்டுகள் இருக்கும், அல்லது சுற்றுலாக்கள் போவார்கள், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள்.
இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதும் சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தானே. இது இபாதத்தா இல்லையா? பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி இந்த விஷயத்துல. இப்ப பெருநாள் தினத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 பாடகிகளை, பாடல்களை இசைக்கக்கூடிய 2 அடிமை பெண்களை கூட்டிட்டு வந்து அவங்க 2 பேரும் பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. ரசூல்லா ஒரு இடத்துல சாய்ந்து கொண்டு இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களோட உட்கார்ந்து கொண்டு அந்த பாட்டை அந்த அது அது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மகள் தானே, இப்ப மகளோட வீட்டுக்கு வார. அப்ப அந்த காட்சியை கண்டோடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொஞ்சம் அவருக்கு அது அது பிடிபடல. அது அவர் சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹ்ட வீட்டுல இப்படி செய்யலுமா? இது மிஸ்மாரு ஷயாத்தீன், அந்த ஷைத்தானினுடைய ஊதுகுழல் இது. அந்த வேலையை நீங்க இங்க வந்து செய்யறா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில பாருங்க. தஅஹுமா யா அபூபக்கர். அவங்க 2 பேரும் விட்டுருங்க. அவங்க அவங்க செய்யட்டும் அந்த வேலையை. ஃபஇன்னஹா அய்யாமு ஈத். இது வந்து பெருநாள் நாள். இப்படி சொல்லி போட்டு சொல்றாரு என்னடா, இன்ன லிகுல்லி கௌமின் ஈதன் வஹாதா ஈதுனா. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பெருநாள் இருக்கிறது. இதுதான் எங்கட பெருநாள் என்று சொல்றாரு. அப்ப என்டர்டெயின்மெண்ட் தான் எங்கட பெருநாள். அதான் ரசூலா சொல்றாரு. அப்ப இங்க சொல்றேன்டா, அப்ப பெருநாள் தினத்துல நாங்க செய்கின்ற இபாதத் அந்த விக்ரு செய்தல் என்று சொல்றதுவோ அல்லது குர்ஆன் ஓதுதல் என்று சொல்றது அவைகளும் செய்யலாம். ஆனா அதை விடவும் நாங்க என்டர்டெயின் பண்றதுக்கு, எங்களை சந்தோஷப்படுத்துறதற்கு என்னவெல்லாம் செய்யலாம்? அதுகள் தான் பெருநாளினுடைய இபாதத். அப்ப ரசூல்லா சொன்னாங்கடா, அவங்கள பாட விடுங்க, ஏன்னா இது பெருநாள் நாள். பெருநாளினுடைய இபாதத் இதுதான். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ஒரு பெருநாள் இருக்குது. அந்தந்த சமூகத்தினுடைய ஒரு பண்பாட்டின் அடிப்படையில, கலாச்சார மரபுகளின் அடிப்படையில அவங்க பெருநாளை கொண்டாடுறாங்க. எங்கட பெருநாளினுடைய பண்பாட்டு மரபு என்ன? இதுதான். நாங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம், அதுதான் எங்கட பெருநாள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்க, இது இஸ்லாம் எந்த அளவு தூரத்துக்கு இந்த விஷயத்த ஒரு ஒரு தாராளத்தன்மையோட விரிந்த பார்வையோட பார்த்திருக்கிறது என்று சொல்லி. இன்னொரு உதாரணத்தை பாருங்க. இப்ப நாங்க ஊர்கள்ல விளையாட்டு போட்டிகள் செய்யற, இந்த சுற்றுலாக்கள் போற, இப்படியான விஷயங்கள் செய்யறேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள். இப்ப ஒரு தடவை ஒரு ஹஜ் பெருநாள் சந்தர்ப்பத்துல மஸ்ஜிது நபவியில அதாவது அந்த ஹதீஸ் எப்படி வருகின்ற, வக்கான யௌம ஈத் யல்அபு சூதானு பித்துர்கி வல் ஹிராப். அதாவது அந்த அதாவது கருப்பு இனத்தவர்கள் அவங்க வந்து அந்த கேடயங்களையும் சின்ன ஈட்டிகளையும் பயன்படுத்தி யல்அப், அப்போ ஒரு என்டர்டெயின் பண்ணி கொண்டு இருந்தார்கள் என்று சொல்றது தான் அடுப்பொருள். யல்அப், அவங்க என்டர்டெயின் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இப்ப இந்த விஷயத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்க போறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ரசூல்லா கேட்கிறாரண்டா, தஷ்தஹீன தந்துரீன், அதை பார்க்க போறதுக்கு நீங்க விரும்புறீங்களா, ஆசைப்படுறீங்களா? அப்ப அவர் சொன்னா, பார்க்க போகணும் எனக்குன்னு சொல்லி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிக்கொண்டு போய்த்து காட்டினார். அப்ப அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கப்படுத்துற எப்படி என்றா, எப்படி அந்த அந்த விஷயம் நடந்ததுன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் அங்கன கூட போகல, ரசூல்லா அவ மட்டும் கூட்டிட்டு போகல, ஆயிஷா ரலியல்லாஹு கூட்டாளிமார் இருக்கிற அவட வயசுல உள்ள கூட்டாளிமார் என்ற ஆயிஷா நாயகி அந்த கொஞ்சம் சிறிய வயதுல தானே அந்த திருமணம் நடந்து இருக்கிற, அப்ப அவட கூட்டாளிமார் இருக்கிற அவங்க எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுதான் ரசூல்லா கூட்டிக்கிட்டு போறார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இப்படி ஒரு தேவையும் இருந்த, ரசூலுல்லா என்னோட எவ்வளவு இரக்கம் என்று சொல்றத கூட்டாளிமாருக்கு கொஞ்சம் காட்டவும் வேணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ ஒரு இடத்துல அப்படி அந்த கீழே குந்தி கொண்டார். அப்ப ரசூல்லாட பின்புறமாக போய்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நின்று என்ன செஞ்சார் என்று சொன்னா, தன்னுடைய அந்த தாடைகளை ரசூல்லாவோட இந்த தோல் புஜத்துக்கு மேல வைத்து ரசூல்லாவோட கன்னங்களோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட கன்னங்கள் அப்படி அந்த ஒட்டி வைத்து கொண்டுதான் அந்த காட்சியை பார்த்தாங்க. அப்ப பாருங்க, அந்த அந்த அவங்களோட அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து பெருநாள் தினத்துல எப்படி வெளிப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி, அது வந்து அந்த அப்படி அது அது ஒரு சுற்றுலா போன மாதிரி அல்லது ஒரு
அது அல்ல அந்த ஒரு ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியை அந்த மாதிரி அப்படி ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு பைத்திக்கிறாங்க. ரசூல்லா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு விருப்பமான்னு கேட்டு கூட்டிக்கிட்டு பைத்திருக்கிறார்கள். அப்படி கொஞ்ச நேரம் அதை பார்த்து கொண்டு இருந்ததுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாருன்னா, மலல்த், எனக்கு அது போதும், இப்போ இது மிச்ச நேரம் பார்த்துட்டேன். இப்போ ரசூல்லா கேட்டார், ஹஸ்புக் போதுமா உங்களுக்கு சொல்லி. அப்போ குல்து நாம், போதும்னு சொல்லி சொன்னேன் என்று சொல்லி அவர் சொல்றார். அப்ப இந்த சம்பவம் எங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது? அப்ப எந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாள் தினத்தை என்டர்டெயின் பண்ணி இருக்கிறாரு. அப்படி என்டர்டெயின்மெண்ட் நடக்கிற நேரத்தில் அதை கூட்டின்னு போய் காட்டி இருக்கிறாரு. அந்த சந்தோஷப்படுத்தல் என்று சொல்ற விஷயம் நடக்கணும் என்பதனால் தான் அந்த விஷயம் நடந்தது. என்ற சந்தோஷமாக இருத்தல் என்று சொல்றது தான் பெருநாள் தினத்துல இபாதத், வணக்கம் என்று சொல்றது. அதுதான் இதுல நாங்க விளங்கிக் கொள்கின்ற விஷயம். இங்க இன்னொரு விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னா, இப்ப நிறைய சுண்ணத்துக்கள் இருக்கிறதான. இப்ப வாழ்த்து சொல்றது, தக்கபல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று வாழ்த்து சொல்றது. இது உண்மையில என்ன? ஏண்ட சந்தோஷத்தை நான் அடுத்தவர்களோட பரிமாறிக்கொள்றது தானே. அதாவது அல்லாஹு தாலா ஏண்ட இந்த சந்தோஷத்தையும் உங்களோட இந்த சந்தோஷத்தையும் ஏற்றுக்கொள்ளட்டும், என்னுடைய அமல்களையும் உங்களோட அமல்களையும் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி ஏண்ட ஹாப்பினஸ் நான் அவர்களோட ஷேர் பண்றேன். அதுதான் அந்த துவா. அப்போ சுண்ணாக்களும் கூட அந்த காலத்துல அந்த அந்த பெருநாள் தினத்துல சந்தோஷத்துக்கான அடிப்படைகள் தான். அது அடுத்தவர்களோட நான் மட்டும் சந்தோஷம் இல்லாம எல்லாரோடும் சந்தோஷத்தை ஷேர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அது வருகிறது. பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிக்கு போற நேரத்துல ஒரு பாதையால போவாரு, திரும்பி வார நேரத்துல இன்னொரு பாதையால வருவார். ஏன்? இந்த இந்த ஹாப்பினஸ் எந்த அளவு தூரத்துக்கு அத அத அந்த அந்த எல்லையை விசாலப்படுத்தலும் அதுக்கான ஒரு ஏற்பாடு தான். அப்ப நிறைய பேரை சந்திச்சு, நிறைய பேரோட பேசி, நிறைய பேரோட சிரிச்சு, நிறைய பேருக்கு வாழ்த்தி சொல்லி, நிறைய பேருக்கு சலாம் சொல்றதுக்கான அந்த வாய்ப்பு எடுத்துக்கொள்றது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செஞ்சிருக்கிறார்கள். அப்ப அந்த அந்த ஹாப்பினஸை நாங்க அதை ஷேர் பண்ணுகின்ற வட்டம் மேக்சிமம் அதிகரிக்கணும். அதனால தான் அந்த உறவுகளை சந்திக்க செல்லுதல் என்று சொல்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கிறது. இப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகள்ட வீட்டுக்கு வாராரு பெருநாள் தினத்துல. அப்ப அது என்ன? அந்த உறவுகளோட நாங்க எங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணி கொள்றதற்கான ஒரு விஷயம் தான் இது. அப்ப இது மிச்ச முக்கியமான ஒரு அம்சம். நாங்க அந்த பெருநாள் தினத்தினுடைய இபாதத் சந்தோஷம் என்று சொன்னா அது நான் மட்டும் சந்தோஷப்படுதல், எல்லாரையுமே அந்த சந்தோஷத்துல பங்கெடுக்க செய்தல் என்று சொல்றது. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வருகிறது. என்னன்னா, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர். ஜக்காத்துல் ஃபித்ரினுடைய நோக்கம் உண்மையிலே என்ன? பெருநாள் தினத்தை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்றது. அந்த நேரத்துல யாருமே எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கான வழி வாய்ப்பு இல்லை என்று சொல்ற அந்த கவலையை யாரும் படக்கூடாது. என்னடா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பெருநாள் தினம் என்று சொல்வதே சந்தோஷப்படுவதற்கான அந்த சந்தோஷப்படுதல் என்று சொல்றது தான் அதனுடைய இபாதத். பெருநாளினுடைய வணக்கம் என்று சொல்றது சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்துதல் என்று சொல்றதுதான். அப்ப அந்த அந்த பெருநாள் தினத்துல நாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆளும் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கிறேன்னு சொல்றது தானும் தண்ட குடும்பமும் சந்தோஷமாக சாப்பிடுவதற்கு அல்லது அந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு போதுமான அளவை விட கூடுதலாக இருக்கின்ற நேரத்துல அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளினுடைய பேரிலும் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படணும் என்று சொல்றது. அப்ப அது ஒவ்வொரு ஆளும் கொடுக்கப்படும், ஒவ்வொரு ஆளுக்கும் அது கடமை. அது பெரியவராக இருக்கேலும், சின்னவராக இருக்கேலும், அந்த அடிமையாக இருக்கேலும், சுதந்திரமான ஆளாக இருக்கேலும். சில இமாம்களோட கருத்து என்னண்டா, கருவில் இருக்கின்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட, கருவில் இருக்கின்ற பிள்ளைக்கும் கூட அது கடமையாகும் என்று சொல்லி சில இமாம்கள் சொல்வார்கள். அப்ப அது அது ஏன் என்று சொன்னா, அந்த சந்தோஷத்தை நாங்க மேக்சிமம் விரிவுபடுத்தணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். ஐயாமோ அக்கில் வஷுரும், நல்ல சந்தோஷமா சாப்பிட்டு குடிச்சு இருப்பதற்கான ஒரு நாள் என்று சொல்றது. இப்ப இங்க இன்னொரு விஷயம் ஒன்று பாருங்க. என்னண்டா, நாங்க அந்த சந்தோஷம் என்று சொல்றது ரசூலுல்லாஹ்ட மரபுலேயே சாப்பிடுறது மட்டுமல்ல.
புதிய உடுப்புகள் உடுத்தலும் சந்தோஷமாக இருந்திருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டும் சந்தோஷமாக இருந்திருக்கிறது, உறவுகளை சந்தித்தலும் சந்தோஷமாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தானே சந்தோஷம் என்று சொல்றது பெருநாளினுடைய சந்தோஷமாக ரசூலுல்லாவினுடைய முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. அப்ப அதிலிருந்து நாங்க ஒரு விஷயத்தை விளங்கியலும் என்னண்டா, ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்றதை நாங்க உணவுப் பொருளாக கொடுப்பதை விடவும் இப்ப நாங்க வாழுகின்ற காலத்துல அதை பணமாக கொடுத்தல் தான் மிகவும் பொருத்தமானது. அதுதான் இந்த பெருநாள் என்று சொல்றதனுடைய அடிப்படை நோக்கத்தோட, அதனுடைய மகாசிதோட நெருங்கி வரக்கூடிய விஷயம் அதுதான். மகாசித உண்மையிலே சரியாக நிறைவேற்றுகின்றது அதை நாங்க பணமாக கொடுக்கின்ற நேரத்துல தான். உணவுப் பொருளா கொடுத்தா, அதுவும் அரிசியாக மட்டும் நாங்க கொடுக்கின்றோம் என்று சொல்லி சொல்லி இருந்தா, அதை பெருநாள்ல நாங்க என்ன அரிசியை மட்டும் சமைச்சு சாப்பிடுறதா? அப்படி இல்லை தானே. உண்மையிலே நாங்க பெருநாள்ல சுவையாக நல்லா சாப்பிடணும்னு சொல்லித்தானே விரும்புவோம். அப்ப அரிசியைத்தான் பிரதானமான தானியத்தை தான் நாங்க கொடுக்கணும் என்று சொல்ற நேரத்துல அது எந்த அளவு தூரம் அந்த 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 நோக்கத்தோட பொருந்தி வருகிறது, எந்த அளவு தூரம் பிராக்டிக்கல் ஆனது என்று சொல்ற ஒரு கொஸ்டின் ஒன்று வாரத்தானே. அப்ப நாங்க சொன்ன ரசூல்லாட முன்மாதிரியில அங்க சாப்பிடுறது, உடுக்கிறது, அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட், அது மாதிரி உறவுகளை தரிசிக்கிறது எல்லாமே இருந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது தான் பெருநாளுடைய நோக்கம். அப்ப அதை நிறைவேற்றியலும் எதனூடாக? அது பணமாக கொடுக்கப்படுகின்ற நேரத்துல தான். அந்த காலத்துல உண்மையிலே சந்தோஷத்துக்கு உணவுதான் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருந்திருக்கிறது. ஏண்டா அந்த வாழ்க்கை சூழல் மிச்சம் எளிமையான வாழ்க்கை சூழல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இருந்த வாழ்க்கை சூழல். அங்க என்டர்டெயின்மெண்ட்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய குறைவு. ஆடைகள் கூட நாங்க புதிய ஆடைகள் மிச்சம் ரேவா தான் கிடைக்கும் எங்களுக்கு. அப்ப ஆனா இப்போ உள்ள உலகம் அப்படியா இருக்கிற எல்லாத்தையுமே நாங்க உடனடியாக பெற்றுக்கொள்றதுக்குரிய அந்த வழியும் வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப இப்போ உள்ள உலகத்துல சந்தோஷம் என்று சொல்றது உண்மையிலே இந்த இந்த எல்லாத்தையுமே சேர்த்ததுதான். அப்ப அதுக்கு நாங்க உணவுப் பொருளாக அதை கொடுத்தல் என்று சொல்றதை விட பணமாக கொடுக்கிற நேரத்துல தான் இந்த முழுமையான நோக்கத்தை நாங்க சரியாக அடைஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்க தானியமாக கொடுப்பதை விடவும் அந்த அதை பணமாக கொடுத்தல் தான் உண்மையிலே மிகவும் பொருத்தமானது. ஆனா நான் இங்க சொல்ல வரல் ஒரு நாளும் தானியமாக கொடுத்தல் ஹராமானதென்றோ பிழையானதென்றோ அது மார்க்கத்தில் இல்லாதது என்று சொல்லி அப்படி சொல்றதுக்கு இல்லை. ஏனென்றா இமாம்கள்ல இப்ப 4 மதுஹபுகள்லையும் ஷாஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப், மாலிகி மதுஹப் 3 மதுஹபுகளும் அதை தானியமாக கொடுக்க வேண்டும் என்ற கருத்து தான் சொல்லியிருக்கிறார்கள். ஹனஃபி மதுஹப் தான் அதை பணமாக கொடுக்க முடியும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப மார்க்கத்தில் அதுல இடம் இருக்கிறது. அப்ப உண்மையிலேயே அந்த 3 மதுஹபும் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் சொன்னா அது அவர்கள் வாழ்ந்த காலத்தினுடைய அந்த சூழ்நிலையை வச்சுதான் அதை நாங்க பார்க்கணும். அந்த காலத்து பின்புலத்துல அந்த மக்களுடைய சந்தோஷம் அந்த உணவுப் பொருட்கள்ல தான் கூட தங்கி இருந்திருக்கிறது. ஆனா இப்புள்ள வாழ்வு நடைமுறையில அந்த சந்தோஷத்தினுடைய வடிவங்கள் நிறைய மாறி இருக்கிறது. அப்ப அந்த வகையில நாங்க இந்த காலத்துக்குரிய பொருத்தமான நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்துவது தான் மிகவும் பொருத்தமானது என்று சொல்லி நான் கருதுறேன். அப்ப இது அந்த அந்த சந்தோஷத்தினுடைய அந்த விளைவைத்தான் நாங்க இந்த 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 ஜக்காத்துல் ஃபித்ர் சம்பந்தமான ஃபத்வாவிலே நாங்க பார்க்கலாம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்க கருத்துல கொள்ள மாட்டோம். நாங்க சந்தோஷப்படுறதுல எந்த தடையும் இல்லை. ஆனா அந்த சந்தோஷத்துக்கான வழிமுறைகள் ஹலாலான வழிமுறைகளாக இருக்கணும். ஹராமான ஒரு வழிமுறையின் ஊடாக சந்தோஷங்களை நாங்க வெளிப்படுத்துதலையோ சந்தோஷத்தை நாங்க எங்களுக்கோ அடுத்தவர்களுக்கோ கொடுத்தல் என்று சொல்றது இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. அது தெளிவான விஷயம். அதனாலதான் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய ஒரு பிரபல்யமான ஒரு கூற்று ஒன்று இருக்கிறார். அவர் சொல்வார் என்றா, குல்லு யௌமின் லா யுஅஸல்லாஹு ஃபீஹி ஃபஹுவ ஈத் என்று அவர் சொன்னார். அதாவது அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்யப்படாத ஒவ்வொரு நாளும் பெருநாள் தான் என்று சொல்லி இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லா அவர்கள் சொன்னார்கள். அப்ப பெருநாள் என்று சொல்றதே நாங்க சொன்னோம் சந்தோஷப்படுற நாள். அப்ப அதுல பாவம் நடைபெறக்கூடாது. நாங்க என்டர்டெயின்மெண்ட் செய்யலாம், பாடல்கள் படிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அது பாவமான ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. நாங்க விளையாட்டு போட்டிகள் நடத்தலாம், சுற்றுலாக்கள் போகலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அது பாவமான விஷயங்களை செய்வதாக ஒரு நாளும் அமைந்து விடக்கூடாது.
இது நாங்க அதுல கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கடைசியாக முடிக்கிறதுக்கு முந்தி 2 விஷயங்களை சொல்லி முடிச்சு கொள்றேன். முதலாவது, அதாவது இந்த பெருநாள் நான் சொன்ன பெருநாள் அது இபாதத். அந்த இபாதத்தினுடைய வடிவம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துதல் என்று சொல்றதுதான் அந்த இபாதத்தினுடைய வடிவம் என்று சொன்னோம். இப்படி ஒரு விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு இபாதத்தாக தந்திருக்கிறதுடைய நோக்கம் என்ன? ஏன் அப்படி ஒரு விஷயம் தந்திருக்கிறது? 2 நோக்கங்களை நாங்க இமாம்கள் சொல்லியிருக்கிறத பார்க்கலும். முதலாவது நோக்கம் உண்மையிலே இந்த ஈத் என்று சொல்ற இந்த சொல், ஈத் என்ற சொல் ஆத என்ற அந்த சொல்லிலிருந்து வந்தது. ஆத என்று சொன்னா ஒன்று மீண்டும் மீண்டும் வருவதற்கு சொல்ற. அப்ப ஈத் என்று சொல்றது ஒன்று ரிப்பீட்டாக வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்றது அதனுடைய அந்த லிட்டரல் மீனிங், அதனுடைய மொழி கருத்து. அப்ப இது பெருநாள் என்று சொல்றது அதனுடைய அடிப்படை கன்செப்டே நாங்க சொன்னோம், சந்தோஷத்தை வரவழைத்தல், சந்தோஷப்படுதல் என்று சொல்றது தானே. இதில் உள்ள முக்கியமான லெசன் என்னண்டா, மனுஷன் வாழ்க்கையில நிறைய கவலைகள் வரையிலும், நிறைய கஷ்டங்கள் வரையிலும், நிறைய நம்பிக்கை இனங்கள் வரையிலும், இதெல்லாம் வந்தாலும் சந்தோஷம் மீண்டு வரும் என்று நாங்க நம்பணும். ஒரு நாளும் நம்பிக்கை இழந்து போய்விடக் கூடாது. வாழ்க்கையே துக்கமா, வாழ்க்கையே கவலையா, வாழ்க்கையே நஷ்டமானதா? கண்டிப்பாக இல்லை. அது அடிப்படை அல்ல. சந்தோஷம் தான் அடிப்படை. சந்தோஷம் மீண்டு வரும் என்று நாங்கள் நம்ப வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற மெசேஜத்தான் ஒவ்வொரு பெருநாளும் எங்களுக்கு சொல்கின்றது என்று சொல்லி இமாம்கள் சொல்லுவார்கள். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலேயும் ஒரு இலகுவை அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான், ஒரு லேச வச்சிருக்கிறான். இப்ப கஷ்டம் ஒன்று வருகிறது என்று சொல்லி இருந்தா கண்டிப்பாக அதனுடைய முடிவு எங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த நம்பிக்கையை நாங்க ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது என்று சொல்ற மெசேஜை இந்த பெருநாள் எங்களுக்கு தருகிறது. அத்தகைய நம்பிக்கையை எங்களை வளர்ப்பதற்குத்தான் அல்லாஹு தாலா இந்த பெருநாளை தருகின்றான். அது பெருநாளினுடைய முதலாவது நோக்கம். 2வது நோக்கம், இமாம்கள் சொன்னார்கள் என்னண்டா, இஸ்லாத்தினுடைய பரந்த தன்மைய, தாராள தன்மைய, இஸ்லாம் எவ்வளவு தூரம் மனித வாழ்வோடு மனித இயல்போடு ஒத்து செல்கின்ற, இயைந்து போகின்ற ஒரு மார்க்கம் என்று சொல்கின்ற அந்த மெசேஜ இந்த உலகத்துக்கு சொல்லுதல் என்று சொல்வதும் இதனுடைய இன்னொரு நோக்கம் என்று சொல்லி இமாம்கள் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஷஆஇருல்லா என்று தானே இமாம்கள் இதை விளங்கப்படுத்தினார்கள். இது ஒரு ஷாயிரா என்று சொன்னா முழு உலகமும் பார்க்கின்ற வகையில் பகிரங்கமாக நடைபெறுகின்ற ஒரு அமல், ஒரு இபாதத் இது. அப்ப இந்த இபாதத் எப்படி நடைபெறுகிறது? நாங்க எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுகின்ற வடிவத்துல நடைபெறுகின்றது. அங்க என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது, புதிய உடைகள் இருக்கின்றது, எல்லாமே இருக்கின்றது. அப்ப இஸ்லாம் என்று சொல்றது மனிதனுடைய மனதை அடக்கி வைப்பதற்கான ஒரு மார்க்கம் அல்ல. மனிதனுடைய எல்லா உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு மார்க்கம், அதை கௌரவப்படுத்துகின்ற ஒரு மார்க்கம், அதற்கு இடம் கொடுக்கின்ற ஒரு மார்க்கம், மனிதனை மனிதனா வாழ வைக்கின்ற ஒரு மார்க்கம் என்று சொல்ற அந்த மெசேஜை சொல்வது இந்த பெருநாளனுடைய இன்னொரு நோக்கம். அதாவது இந்த கருத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த பள்ளியில அந்த கருப்பினத்தவர்கள் ஒரு ஒரு கேம் விளையாடுற நேரத்துல அதை ரசூல்லாவும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க போனேன்னு சொல்லி, அப்ப அந்த நேரத்தில் அப்படி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல உமர் ரலியல்லாஹு அங்கே வாரார். அவர் அந்த இங்க அந்த இவங்க பள்ளியில் இப்படி விளையாடுறத பார்த்தோன்னே உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன நீங்க செய்றீங்கன்னு அவங்கள கண்டிக்க போறாரு. கண்டிக்க போன நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை பாருங்க. அவர் சொல்றாரு, தஅஹும், அவங்கள விடுங்க, அவங்களோட அந்த என்டர்டெயின்மெண்ட்டை செய்யட்டும் என்று சொல்லிட்டு, லிதஅலமல் யஹூத் அன்ன ஃபீ தீனினா ஃபுஸ்ஹா வ இன்னி புஇஸ்து பில் ஹனீஃபியத்தி ஸம்ஹா என்று சொன்னார். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அதுல சொன்னார் என்னடா, அவங்க என்டர்டெயின்மெண்ட்டை செய்ய விடுங்க என்று சொல்லிட்டு, ஏன் என்றா யூதர்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும் எங்கட மார்க்கம் என்று சொல்றது
அது ஒரு தாராளமான மார்க்கம். நான் ஒரு தாராள தன்மையுள்ள ஒரு மார்க்கத்தை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்ற அந்த மெசேஜ் அவர்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும். அதற்கான ஒரு வாய்ப்பு இது. அதனால அவங்கள அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ண விடுங்கன்னு சொல்லி. இன்னொரு வாயத்துல வருகிறது ஹத்தா தஅலமல் யஹூது வன் நஸாரா அன்ன ஃபீ தீனினா ஃபுஸ்ஹா. யூதர்களும் கிறிஸ்தவர்களும். ஏன்னா அந்த காலத்துல அவங்களுடைய மதத்துல இருக்கின்ற கொண்டாட்டம் என்று சொல்றது அது இப்ப இருக்கின்ற மாதிரி இல்லை. அது முழுக்க முழுக்க அவர்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அதை அடக்கக்கூடிய வகையிலான ஒரு கொண்டாட்டம் தான் இருந்திருக்கிறது. அப்ப எங்கட இந்த மார்க்கம் அப்படி இல்லை. உணர்வுகளை ரெஸ்பெக்ட் பண்ணுகின்ற மார்க்கம் என்று சொல்ற அந்த மெசேஜை நாங்க இந்த உலகத்துக்கு சொல்லணும், காட்டணும். அவர்கள் இதை பார்த்து விளங்கி கொள்வார்கள். அட இந்த மார்க்கம் நல்லாக இருக்கிறதுவே, இதை நாங்க ஒரு மொடலாக எடுக்கலாமே என்று சொல்ற இது நேர்வழியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதே என்று சொல்றது அவர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அப்ப அந்த மெசேஜை உலகத்துக்கு சொல்லுவது இந்த பெருநாள் என்று சொல்றதனுடைய இன்னொரு நோக்கம் என்று சொல்லி இமாம்கள் சொல்வார்கள். அப்ப இதுதான் உண்மையிலே இந்த பெருநாள் என்று சொல்றதனுடைய பேசிக்கான கன்செப்ட். அப்ப அந்த வகையில பெருநாளை நாங்க கொண்டாடுகின்ற நேரத்துல இந்த பேசிக்ல நின்று தான் நாங்க அந்த பெருநாளுடைய கொண்டாட்டத்தை அமைச்சு கொள்ளணும். அது தூங்குறதுக்கான ஒரு நாள் அல்ல. அநேகமானவர்கள் அந்த தூக்கத்துல நிறைய பேர் கழிப்பாங்க. நாங்க மேக்சிமம் உறவுகளை சந்திக்கிறதற்கும் என்டர்டெயின் பண்றதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்குமான ஒரு பொழுதாக நாங்க அதை அமைத்து கொள்ள வேண்டும். ஆனா அதுல நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவங்கள் நிகழாமல் நாங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நாட்டுடையோ அல்லது அந்த அந்த சட்டங்களை மீறாமல் அடுத்த மனிதர்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கு நோவினை செய்யாத வடிவத்துல அதை நாங்க அமைச்சு கொள்றது மிகவும் முக்கியமானது என்று சொல்றத ஞாபகப்படுத்தி நிறைவு செய்கின்றேன். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுமார் 3 வார காலங்கள் இடையிலே இலங்கை மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் காரணமாக 1 வார காலம் எங்களுடைய இந்த வகுப்பு இடைப்பட்டாலும் கூட பள்ளிவாசலிலே தொடராக நாங்கள் இஃப்தாரோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். அதிலே நிறைய சகோதரர்கள் கலந்து பயன்பெற்றார்கள். துரதிர்ஷ்டவசமாக அந்த பள்ளிவாசல்களே நிகழ்ச்சிகளை நடாத்துவது தடை செய்யப்பட்டதன் பின்னர் நாங்கள் உடனடியாக 1 வார இடைவெளியின் பின்னர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் ஜூம் வாயிலாக நடாத்துவதற்கு தீர்மானித்து அல்ஹம்துலில்லாஹ் தொடராக 2 வாரங்கள் மிகச்சிறப்பாக அதனை செய்து அதனுடைய இறுதி அமர்விலே நாங்கள் இப்போது இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடநெறியிலே சுமார் 11 தலைப்புகள் பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக எங்களுடைய அன்றாட வாழ்வோடு தொடர்பட்ட இது குறிப்பாக ஆன்மீக வாழ்வை மேம்படுத்திக் கொள்கின்ற வகையிலே அதே நேரம் நாங்கள் சம்பிரதாயபூர்வமாக தெரிந்து வைத்திருக்கின்ற விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் பிரயோக ரீதியாக அந்த விடயங்களை எப்படி எங்களுடைய ஆன்மீகத்துக்கு தீனி போடுவதாக உரமிடுவதாக நாங்கள் எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற தோரணையிலே அந்த பாணியிலே மிகச்சிறப்பான ஒரு 11 தலைப்புகளை கற்றுக்கொள்ள முடியுமாக இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு அமைந்திருந்தது. எனவே நாங்கள் இந்த அமர்வை ஏற்பாடு செய்ததிலிருந்து மிகச் சிறப்பாக அதனை ஒழுங்குபடுத்தி நடாத்தி தருவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினுடைய கௌரவத்துக்குரிய வளவாளர் மதிப்புக்குரிய உஸ்தாஸ் அக்ரம் அப்துல் சமத் அவர்களுக்கு நாம் இக்ரா இஸ்லாமிய சங்கத்தின் சார்பாகவும் அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே தொடராக கலந்து கொண்ட பல்வகையிலும் பயனடைந்த சகோதர சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜூம் வாயிலாக இந்த நிகழ்ச்சி நேரடியாக சென்றாலும் கூட மறுபுறம் எங்களுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்திலும் முகப்புத்தகத்திலும் இந்த நிகழ்ச்சி இப்போது நேரடியாக சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று உடனடியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்று 24 மணித்தியாலத்துக்குள்ளால் இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினுடைய யூடியூப் பக்கத்திலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக இந்த அதனுடைய கோர்வைகளிலே பதிவுகளிலே இது இணைக்கப்படுகிறது. அதே போன்று வாட்ஸ்அப்பினூடாகவும் இந்த நிகழ்ச்சிகள் எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே பகிரப்படுகிறது. எனவே பல்வேறு வகையிலும் எல்லோரும் எல்லா விதத்திலும் பயனடைகின்ற விதத்திலே நாங்கள் இதனை முழுமையாக ஆவணப்படுத்தி சகோதரர்களுக்கு நாங்கள் இன்னும் எதிர்காலத்திலும் அதில் ஒழுங்குபடுத்தி இன்ஷா அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதனை ஞாபகம் ஊட்டிக்கொண்டு தொடர்ந்து
மீண்டும் ஒரு முறை மதிப்புக்குரிய உஸ்தாத் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ல நாயன் அல்லாஹு தஆலா உங்களுடைய நட்பணிகளை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றும், அதே போன்று உங்களுடைய ஆக்கப்பூர்வமான இந்த பணிகளை வல்ல நாயன் அல்லாஹு தஆலா பல தலைமுறைகள் கடந்தும் வருகின்ற சமுதாயத்தினருக்கு அல்லாஹு தஆலா பயனடைகின்ற விதத்திலே அதனை பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்றும் நாம் இந்த இடத்திலே மனமாற பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அதே போன்று உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர், அதே போன்று உங்களுடைய மனைவி, இப்படி இந்த விடயத்திலே உங்களுக்கு துணை நிற்கின்ற எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும் என்றும் மனமாற பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே தொடராக கலந்து கொண்டு பயன்பெற்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நாம் இக்ரா இஸ்லாமிய சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் மதிப்புக்குரிய உஸ்தாத் அவர்கள் ஞாபகமூர்த்தியல் போன்று பெருநாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், அது சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நாள். இந்த இன்றைய சூழலிலே நாங்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு எங்கள் குடும்பமாக இணைந்து எங்களுடைய குடும்பங்களோடு எப்படி நாங்கள் அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம் என்பது பற்றி நாங்கள் சிந்திப்போம். அதனை நாங்கள் எங்களது குடும்ப வீடுகள் அளவிலே நாங்கள் இதனை மிகச்சிறப்பாக செய்வதற்கான முன்னேற்பாடுகளை, முயற்சிகளை நாங்கள் செய்து கொள்வோம் என்பதை ஞாபகமூட்டிக் கொண்டு, நாம் ஏற்கனவே அறிவித்தது போன்று இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினுடைய புனித நோன்பு பெருநாள் தொழுகைகள் இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தினத்தன்று சரியாக 6:15 மணிக்கு தக்பீர் ஆரம்பமாகும். 6:30க்கு சரியாக தொழுகை நிறைவேற்றப்படும் என்பதனை ஞாபகமூட்டிக் கொண்டு, சகோதர சகோதரிகள் நேர காலத்தோடு பள்ளிவாசலுக்கு வருகை தந்து இந்த நோம்பினுடைய முழு பயனையும் சந்தோஷமாக கொண்டாடுகின்ற ஒரு தருணமாக அதனை நாங்கள் தருணமாக மாற்றிக்கொள்வோம் என்பதை ஞாபகமூட்டிக் கொண்டு இந்த அமர்வை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தவராக ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த அமர்வை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். ஆஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.